அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓ சர்வே ப்ரிப்பரேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜியில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பு போட்டிருப்போம், தரவரிசை மற்றும் புதிர்கள்னு சொல்லிட்டு. அதில் இரண்டாவது பகுதி. ஓகேவா? ஸோ 5 கணக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். டைம் ரொம்ப போனதுனால நான் அதை நிப்பாட்டிட்டேன். ஓகேவா? இது ரெண்டாவது பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6வது கணக்குலேருந்து பார்க்கணும். 6வது கணக்குலேருந்து பார்த்துடலாமா? ஸோ இந்த பாருங்கள், 6வது கணக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான கணக்கு தான். ஓகேவா? கொஞ்சம் பெரிய கணக்கு, பார்க்க தான் பெருசாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குமா? ஓகேவா? அவ்வளோதான். ஒலிம்பிக் விளையாட்டில் 6 நாடுகளின் தேசிய கொடிகள் கீழ் உள்ளவாறு பறக்கவிடப்பட்டிருந்தன. ஸோ எப்படி பறக்கப்பட்டிருக்க நம்ம ஆர்டராக படிக்கலாம். முதல்ல பாருங்கள், அமெரிக்க கொடி இந்திய கொடியின் இடதுபுறமும் பிரெஞ்சு கொடியின் வலதுபுறமும் பறந்தது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அந்த வலதுபுறம் இடதுபுறத்தை வச்சு அஜூம் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ முதல் கூற்று என்ன? அமெரிக்க கொடி இந்திய கொடிக்கு லெஃப்ட் சைடில் இருந்துருக்குது, பிரெஞ்சு கொடிக்கு ரைட் சைடில் இருந்துருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அமெரிக்க கொடி சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா ஏ போட்டிருக்கேன். ஓகேவா? அமெரிக்காவுக்கு ஏ போட்டிருக்கிறேன். ஓகேவா? அமெரிக்க கொடி இந்திய கொடிக்கு இடதுபுறம். நமக்கு இடதுபுறம் எது? அப்போ இந்திய கொடி இங்கே இருக்கணும். அப்படின்னா இந்திய கொடிக்கு இடதுபுறமும், அடுத்து என்னது? பிரெஞ்சு கொடியா? இந்திய கொடியின் இடதுபுறமும் பிரெஞ்சு கொடியின் வலதுபுறமும் பறந்தது. ஸோ இப்போ பிரெஞ்சு கொடி இங்கே இருக்குது. ஓகேவா? ஃப்ரெஞ்சு எஃப். பிரெஞ்சு கொடிக்கு வலதுபுறமும் பறந்துருக்கு. ஓகேவா? நம்ம ஆர்டராக போட்டாச்சு. அடுத்த கூற்று, ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறமும் சீன கொடியின் இடதுபுறமும் பறந்து கொண்டிருந்து. கொஞ்சம் பெரிய கூட்டு, நல்லா வாசிக்கணும், நல்லா புரிந்து படிக்கணும். முதல்ல போட்டுருங்க. ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடியின் வலதுபுறமும். ஸோ இந்தியா கொடி இங்கே இருக்குது, இந்தியா வலது கொடியும்னா இங்கே அப்படிதானா? ஆஸ்திரேலிய கொடி. ஓகேவா? அங்கே இருக்குது இந்திய கொடியின் வலதுபுறமும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறமும் பறந்தது. கொஞ்சம் குழப்பது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதான் ஒன்று வேறு இல்லை, கொஞ்சம் மைண்ட் யோசிக்கணும் இந்த இடத்துல. முதல்ல சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலிய கொடி இந்திய கொடிக்கு வலதுபுறம் சொல்லிட்டாங்க. அடுத்து சீன கொடியின் இடதுபுறம். அப்போ சீன கொடி எங்கே பார்க்குதும்? சீன கொடி இங்கே இருக்குது. சீன கொடி இடதுபுறம் இங்கே. சீன கொடியின் இடதுபுறம் பறந்து கொண்டிருந்த ஜப்பானிய கொடியின் இடதுபுறமும் பறந்தது. சீன கொடிக்கு இடதுபுறம் என்ன கொடி? ஜப்பான் கொடி. அதுக்கு இடதுபுறம் தான் அந்த ஆஸ்திரேலிய கொடி பறந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஜப்பான் கொடி இங்கே இருக்குது, சீன கொடி இங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா கொடி இங்கே பறக்குது. ஓகேவா? ஏஎஸ் போட்டிருக்கேன். ஆஸ்திரேலியா அங்கே அமெரிக்கா இருக்குது, குழப்பிடக்கூடாதனால ஏஎஸ்ன்னு போட்டிருக்கிறேன். பறந்து கொண்டிருந்தது. எந்த 2 கொடிகள் நடுவில் பறந்தனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆர்டராக எழுதிடுறேன், கொஞ்சம் தெரியுத மாதிரி. முதல்ல ஃப்ரான்ஸ் கொடி இருக்குது, அடுத்து அமெரிக்க கொடி இருக்குது, அடுத்து இந்திய கொடின்னு இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கொடி ஏஎஸ், அடுத்து ஜப்பான் கொடி, அடுத்து சீனா கொடி. தான் என்னது? அந்த கொடிகள் பறந்து கொண்டிருந்த கரெக்டான ஆர்டர். ஓகேவா? அவங்க கேட்குறது நடுவில் இருந்த கொடி என்ன கொடின்னு கேட்குறாங்க. நடுவில் 2 கொடி இருக்குது, அந்த கொடி என்ன கொடின்னு கேட்குறாங்க. இதை பண்ண ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். முதல்ல என்னது? ஃப்ரான்ஸ். அப்போ இங்கே 2 பேரும் அப்படி தானே. நடுவில் என்னது? இந்தியா கொடியும் ஆஸ்திரேலிய கொடியும் பறந்துருக்குது. ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய கொடி தான் என்னது? நடுவில் பறந்து கொண்டே இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு மாடல். இதுவுமே தரவரிசை தான். ஓகேவா? ரேங்கிங் அறிவியல் தான். ரேங்கிங் சொல்ல முடியாது, புதிர்கள்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க புதிரை உடச்சி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த கணக்குக்கு பேர் புதிர் கணக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கணக்கு பார்த்துடலாமா? ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். ஏ மற்றும் பி ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுத் தருகின்றனர். ஓகே, முதல் கூற்று போடுங்க. இப்படி ஃபுல்லாக வாசிக்காமல் முதல்ல ஒவ்வொரு கூற்றாக நீங்கள் போட்டு வாங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறேன். உங்களுக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா? ஃபுல் கணக்கு படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்க கூட்டம் முதல்ல போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஏ மற்றும் பி ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுத் தருகின்றனர். ஓகேவா? அப்போது ஏவை போட்டுக்கோங்க, பிஏ போட்டுக்கோங்க. ஏவும் பியும் என்ன இது பார்த்துறாங்களா? ஹிந்தியும் ஆங்கிலமும். இங்கிலீஷ் எழுதிடுறேன், ஷார்ட்கட்டாக எழுதிடுறேன். ஓகேவா? ஹிந்தி இங்கிலீஷ் அப்படித்தானா? கரெக்டு. ஏ மற்றும் பி ஹிந்தியும் ஆங்கிலமும் கற்றுத் தருகின்றனர். அடுத்து சி மற்றும் பி ஆங்கிலமும் புவியியலும் கற்றுத் தருகின்றனர். அப்படிதானா? அப்போ அடுத்து சியை போட்டுருங்க. சி மற்றும் பி என்னதெல்லாம் கற்றுத்தராங்க? சி மற்றும் பி ஆங்கிலமும் புவியியலும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கிலீஷ் அண்ட் ஜாகிரபிக்கு ஜி போட்டிருக்கிறேன். ஓகேவா? அடுத்த கூற்று, டி மற்றும் ஏ கணிதமும் ஹிந்தியும் கற்றுத் தருகின்றனர். டி மற்றும் ஏ என்னதான்? டி மற்றும் ஏ பார்த்தீங்கன்னா கணிதத்துக்கு மேக்ஸ் எம் போட்டுக்கிறேன். அடுத்த ஒன்று என்னது? கணிதமும் ஹிந்தியும் கற்றுத் தருகின்றனர். ஹிந்தி ஹைச். ஓகேவா? ஹைச்சும் கற்றுத் தராங்க. அடுத்து 3வது, இ மற்றும் பி வரலாறும் பிரான்ஸும் கற்றுத் தருகின்றனர். இ மற்றும் பி என்னதுப்பா? இ மற்றும் பி பிரான்ஸும் வரலாறும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி போட்டுக்கிறேன். இது ஹிந்தி. ஓகேவா? இது ஹிந்தி. அடுத்து இதுவும் ஹிந்தி. ஓகே, அப்போ அந்த இ மற்றும் பி வரலாறும் பிரான்ஸும் கற்றுத் தருகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிக எண்ணிக்கையில் பாடங்களை கற்றுத் தருகின்றனர்?
அதிக எண்ணிக்கையில்னா இங்கே யார் அதிக எண்ணிக்கை இருக்காங்க? ஏ ஒரு இடத்துல வராரு, ஏ வந்து 2 இடத்துல வராரா, 2 இடத்துல வராரு. அடுத்து பி வந்து 3 இடத்துல வராரு, சி 4 இடத்துல வராரா, சி ஒரே இடத்துல வராரு, டி வந்து ஒரு இடமா. அப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா பி தான் கட்டுறாரு. அப்படின்னா பி பாருங்கள், பி இங்கே ஆல்ரெடி 2 படத்தை கற்று தராரு. அடுத்து இங்கே ஒரு 2 படம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 படம் இங்கிலீஷ் சேம் ஆயிடுச்சா, அப்போ 3 படம் ஆயிடுச்சா. அடுத்து வேற எங்கே பிங்க இருக்காரு, ஆல்ரெடி ஹிந்தி சொல்லித்தராரு, ஹிஸ்ட்ரி சொல்லித்தராரு. அப்படின்னா இங்கே 2 படம், எத்தனை படம் ஆச்சு டோட்டலாக? ஒரு 5 படத்தை பி வந்து சொல்லித்தராரு. அப்போ அதிக படங்களை கற்றுத்தரவர் யார் தான்? பி. ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்கள், பி தான் என்னது அதிக பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு. இதை இன்னொரு ஈஸியான மெத்தடில் போடலாம் எப்படி சொல்லிடுறேன். இங்கே எந்த எழுத்து அடிக்கடி வந்திருக்குன்னு பாருங்கள், அதை வச்சு ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? ஏ பி சி டி இ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த எழுத்து அதிகமாக வந்திருக்குப்பா? பி. 1 2 3 இடத்துல பி மட்டும்தான் வந்திருக்குது. வேறு எந்த எழுத்து 3 இடத்துல வந்திருக்கா? வரல. அப்படி தானே? ஸோ அப்போ இதை வச்சு டக்குன்னு போட்டு போயிருங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணால் கூட சொல்கிறேன். ஸோ ஒருவேளை வேறு மாதிரி கேட்டாங்கன்னா வந்து என்னது இந்த மாதிரி போட்டு தருக்கனால இந்த மெத்தடை போட்டு தந்துருக்கிறேன். ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். என்னது இந்த கொடுத்துருக்க கணக்கில் எந்த எழுத்து அதிகமாக இருக்கோ அதான் எனது கட்டாயம் அதிக பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பாரு, அதான் மேட்ரு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 8வது கணக்கு பாருங்கள். ஏபிசிடி என்னும் 4 நபர்கள் ஒரு கட்டிடத்தின் 3ல் இருந்து 6வது மாடி வரை வசிக்கிறார்கள். ஏ என்பவர் 4வது மாடியில் வசிக்கிறார். மொத்தம் ஒரு 4 நபர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடத்தின் 3ல் இருந்து 6வது மாடி வரைக்கும் வசிக்கிறாங்க. அப்படின்னா ஸோ இப்போ முதல் 2 மாடி காலியாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ முதல் நம்ம அந்த 4 மாடிலேருந்து எடுத்துக்கணும். 3ஆம் மாடியிலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 3வது மாடி, இது 4வது மாடி, இது 5வது மாடி, இது 6வது மாடி. மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 4 பேர் தானே? 4 பேர்கள். அப்போ இது 3ஆவது மாடி, இது 4வது மாடி, இது 5வது மாடி, இது 6வது மாடி. சரியா? மாடி வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா முதல் 2ல் அங்கே வசிக்கணும்னு சொல்லலை, 3வது மாடியில் இருந்து வசிக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 6வது மாடி வரைக்கும் வசிக்காங்க. ஓகேவா? நம்ம கூற்றுக்களை பாருங்கள். ஏ என்பவர் 4வது மாடியில் வசிக்கிறார். ஏ எங்கே பார்க்காரு? ஏ வந்து 4வது மாடியில் வசிக்கிறார். முதல் கூற்று முடிஞ்சது. அடுத்து ஏ மற்றும் பிக்கு இடையில் ஒரு நபர் மட்டுமே வசிக்கிறார். அப்போ ஏக்கும் பிக்கும் ஒரு நபர் மட்டும் எங்கே வரலாம்? கரெக்டாக இங்கே தானே வருவார் பி வந்து. ஸோ இப்போ பி வந்து இங்கே இருப்பார் வச்சுக்கோங்க. பிக்கும் ஏக்கும் ஒரு நபர் உடையில் இருப்பார். இப்போ இந்த மெத்தட் தான் கரெக்டாக பண்ணணும். இங்கே நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கும் உடையில் வர முடியாது இல்லை? ஸோ அப்போது மேலே தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ மேலே போட்டுக்கோங்க. பி வந்து ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு நபர் இருக்கார். அது யாருன்னு சொல்லலாம். அவங்க அடுத்த கூட்டுற வாசிக்கும் போது போட்டுடலாம். ஏ மற்றும் பிக்கு இடையில் ஒரு நபர் மட்டுமே வசிக்கிறார். முடிஞ்சது. அடுத்து சி என்பவர் ஏக்கு மேல் உள்ள மாடியில் வசிக்கவில்லைன்னு கொடுத்துட்டான். அப்போ சி எங்கே பார்க்காரு? கட்டாயம் பிக்கு கீழே, ஏக்கு கீழே உள்ள மாடியில் தான் இருப்பார். அப்படி தானே? சி இருப்பார். ஓகேவா? அவன் என்ன கொடுத்துருக்குறான்? சி என்பவர் ஏக்கு மேல் உள்ள மாடியில் வசிக்கலன்னு கொடுத்துருக்கான். அப்போ எங்கே தான் இருக்கணும்? கட்டாயம் ஏக்கு கீழே தானே இருக்கணும். அதனால் ஏக்கு கீழே போட்டுருங்க. அடுத்து பிக்கு மேல் உள்ள தளத்தில் வசிப்பவர் யாரும் கேட்குறாங்க. ஒன்று இப்படின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, யார்? டி இருக்கார். அப்போ டி எங்கே தான் வசிப்பார்? அப்போ கட்டாயம் இங்கே தான் டி வசிப்பார். ஓகேவா? ஸோ அப்போது அந்த கூற்று வந்து கரெக்டாக அப்படி தானே? ஏ வந்து 4வது மாடியில் வசிக்கிறார். பி பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு நபர் வசிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே கட்டாயம் இங்கே தான் வர்றார். பி வந்து 6வது மாடியில் வசிக்கிறாரு. டி வந்து 5வது மாடியில். சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாயம் ஏக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ சியில் 3வது மாடியில் சி வசிப்பார். அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன? பிக்கு மேல் உள்ள தளத்தில் வசிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. பிக்கு மேலே தளமே கிடையாது. அப்போ என்ன தான் விட? ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வாங்கன்னு போட்டது எதுக்கு? இந்த எதுவும் இல்லை கண்டுபிடிக்க தான். ஓகேவா? இருந்தாலும் போட்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்படி தானே? ஸோ இந்த இவ்வளோ ஸ்டெப்பு போட்டால் அப்படி தான் நமக்கு வந்து எனக்கு 1 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு வகையான கணக்கு. நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்போம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்கான ஒரு வந்து ஐடியா தான். ஓகேவா? ஸோ அடுத்து 9வது கணக்கு பார்ப்போமா? ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஒரு கணக்கு மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்கவா இல்லை எப்படி நீங்களே சொல்லுங்கள். ஓகே? இனிமேல் நான் கொடுக்குற மேக்ஸுக்கும் 2 கணக்கு உங்களுக்கு நான் போன சைக்காலஜியில் பார்த்தா 2 கணக்கு கொடுத்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கணக்காக இருக்கிறதுனால நீங்கள் போட்டுருவீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 9வது சம்மும் 10வது சம்மும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு நீங்கள் வீடியோக்கு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9 நான் சொல்லிடுறேன், 10 நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த கணக்கை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க விடையை வந்து. ஓகேவா? நான் கணக்கை வாசிடுறேன், நீங்கள் அதை புரிஞ்சு நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? யார் முதல்ல கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களோட கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். PQRSTUV என்பவர்கள் ஒரு சுவற்றில் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பு. நீங்கள் வந்து திசைகள் தெரிஞ்சுக்கணும். திசைகள் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. திசைகள் பார்த்து இப்படி போடுங்க. ஓகேவா? இதுதான் திசைகள். இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை, இது பார்த்தீங்கன்னா மேற்கு திசை, இது வந்து தெற்கு திசை. இந்த திசையை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். கிழக்கு நோக்கினா இப்படி இருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். PQRST இங்கே மார்க் இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வச்சு தான் நீங்கள் வந்து
வடது இடது போடணும். ஓகேவா? உங்கள் கையில் உள்ளபடி நீங்கள் போட்டுறக்கூடாது. நீங்கள் கிழக்கு நோக்கி இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இடது வலது அமையுமோ அதே மெத்தடில் போட்டால் தான் அந்த கணக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு வரல அப்படின்னா அந்த வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் போடுறேன். இல்லைன்னா நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கிழக்கு நோக்கி இருக்காங்க. அதில் ஆர் என்பவர் எஸ்ஸின் வலதுபுறத்தில் உள்ளார். கியூ என்பவர் கடைசியில் அமர்ந்துள்ளார். அவருக்கு அருகில் டி உள்ளார். வி என்பவர் டிக்கும் யூக்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். எஸ் என்பவர் தெற்கு புறம் இருந்து மூன்றாவதாக உள்ளனர். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களுடைய பேப்பரில் போட்டு செஞ்சு பாருங்கள். கொஸ்டின் என்ன சொல்லிடுறேன். முதல் கொஸ்டின் பாருங்கள். டிக்கு வலப்புறம் உள்ளவர் யார்? அதில் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து இருபுறத்திலும் கடைசியில் உள்ளவர்கள், அதாவது இந்த எண்டில். ஓகேவா? கிழக்கு நோக்கி இருக்காங்க அப்படின்னா இந்த எண்டுலையும் இந்த எண்டுலையும் இருக்கக்கூடிய ஆள். இப்போ இங்கே ஒரு ஆள் இருக்கு, அங்கே ஒரு ஆள் இருப்பார் இல்லையா? அந்த ரெண்டையும் சேர்த்து நான் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த இதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது குழம்பிடக்கூடாது, அந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. ஓகேவா? இருபுறத்திலும் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பேர், இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அடுத்து 10வது கணக்கு பார்த்துடலாம். இதுவும் அது ஒரு கணக்கு தான். அருண், பாலா, சந்திரன், டேனியல், இளங்கோ, பாத்திமா என்ற 6 நபர்கள் வட்ட மேஜையில் அமர்ந்துள்ளனர். இளங்கோ என்பவர் டேனியலுக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கு நடுவே அமர்ந்துள்ளார். பாத்திமா என்பவர் இளங்கோ மற்றும் அருணுக்கு நடுவே அமர்ந்துள்ளார் எனில், கொஸ்டின் பாருங்கள். பாலாவிற்கு இடப்புறம் அமர்ந்துள்ளவர் யார்? அருண், சந்திரன், டேனியல், இளங்கோ. இதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு போங்க. அடுத்து சந்திரனுக்கு வலப்புறம் அமர்ந்துள்ளவர் யார்? ஆன்சர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து 9வது கணக்கு வந்து ஆன்சர் இருக்கும். அப்படின்னா 9ன்னு போட்டு 9 அப்படின்னு போட்டு 1ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏவா பியா சியா. ஓகேவா? சப்போஸ் இப்போ அதுக்கு பின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 1ன்னு போட்டு பி. 9ல் 2வது கணக்கு ஆன்சர் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு போட்டுப்போங்க. ஓகேவா? அடுத்து அதே கமெண்ட்டில் கீழே போட்டுருங்க. இப்படி என்ட்ரு பண்ணி 10ன்னு போட்டு 10ல் 1க்கு வந்து ஏவோ பியோ சியோ. அடுத்து 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வேற வந்து ஏவோ பியோ சியோ. இந்த மாதிரி போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இதில் முதல்ல யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களோட கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் கொடுக்குறத செஞ்சு பார்த்தா மட்டும் தான் நீங்கள் வந்து அங்கே போய் உங்களுக்கு டைம் மிச்சம் வரும். ஓகேவா? ஒரிஜினல் பீஸ் எக்ஸாமில் டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போடுறது வேறு, வீட்டில் போடுறது வேறு, எக்ஸாம் ஹாலில் போடுறது வேறு. எவ்வளோ நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். பயிற்சியே ஒரு முயற்சிக்கு சிறந்த வெற்றி. ஓகேவா? முதல்ல பயிற்சி பண்ணணும். இப்போ இந்த கணக்கு நான் கொடுத்துருக்கோம்னா அந்த 10 கணக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன், எங்கள் டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். அங்கே நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்து வீட்டில் மறுபடியும் நீங்களாக ஒருத்தர் போட்டு பார்க்கணும். இந்த 10 கணக்கு போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வரதாங்க செக் பண்ணணும். செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை திருந்தும். ஒரு அங்கே போய்ட்டு ஒரு பதட்டம் வராது. ஒரு இந்த கணக்கு பார்த்துருக்கோமா, ஈஸியாக போடுறோம்னு சொல்லிட்டு வேகமாக போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.